ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 ஸ்டோரிஸ் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பெரியம்மா சீரீஸோடைய 2வது எபிசோட். ஆல்ரெடி போட்ட எபிசோடை பார்க்கணுன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ போன எபிசோடில் பரத்துக்கும் பிரியாக்கும் உள்ள அந்த சண்டை, அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு போகும்போது 2 பேரும் ராசியானது, ஸோ எப்படி அப்படின்றத முடிச்சிருந்தோம். இப்போது அடுத்த எபிசோடில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். பரத் வந்து பாய் சொல்லி கிளம்ப ஷிவானி, ராகினி மற்றும் செந்தில் 3 பேருக்குமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல. ராகினி வந்து மறுபடியும் கேட்குறா. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் சொல்கிறேன்டி அப்படிங்கிறா பிரியா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் வந்து சேர்ந்த ராகினி மறுபடியும் கேட்குறா, ஏய் என்ன தாண்டி நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலை அப்படின்றா பிரியா. அப்புறம் எப்படி அவன் உங்ககிட்ட அமைதியாக பேசுகிறான், 2 பேரும் அவ்வளோ சண்டை போட்டீங்க, ஏதாவது பெரிய பிரச்சனையாகும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க சப்புன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிண்டல் பண்ணால் கூட வந்து சிரிக்கிறான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அதெல்லாம் வந்து பிரியா ஸ்பெஷல், ரொம்ப பண்ணாதடி, என்ன விஷயம், என்ன நடக்குது, தலை சுற்றுது, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா கூட இருக்கிறவங்க. ஸோ அது வந்து என்னுடைய பெரியம்மா பொண்ணு, நம்ம சீனியர் பாலா அக்கா, ஞாபகம் இருக்கா? ஆமாம் இருக்குது. அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவங்க வந்து அவங்க பாலா அக்கா என் கூட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் வேறு பொண்ணுங்க ஏதாவது சொன்னால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ இந்த பரத்தும் அதே மாதிரி தான். அதுக்கு அண்ணா வாட்டர் பாட்டில், அண்ணா பாப்கார்ன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ பொய் சொல்லாத பிரியா, இதெல்லாம் ஒரு மேட்ரு, இதுக்காக போய் அடங்கி இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஏன்டி போய் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணுங்க, பந்தா பண்ணுற பொண்ணுங்களை திட்டும். ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ அப்படி இல்லையே, அதே தான். ஏன்னா நான் அவன் தங்கச்சி. ஓ இப்போ புரியுதா? எங்கள் அண்ணன் பரத்துக்கு எல்லாம் வந்து 2 பேருமே ஒரே ரகம். பொண்ணுங்க கிட்ட வளைந்து நெளிஞ்செல்லாம் பேச தெரியாது. ஆனால் இவங்களுக்கு ஒருத்தி லவ் பண்ணவும் வந்து தெரியாது. அவங்களுக்கு லவ்வும் வந்து சொல்ல மாட்டாளுங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பிடிச்சமான ஒரு பொண்ணுங்க அப்படின்னா, பண்பாக பேசுகிற, அமைதியாக பேசுகிற பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். விழுந்து விழுந்து கவனிப்பானுங்க. அதுதான் வந்து கெத்துன்னு சொல்லிட்டு திரிவானுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. அதுக்கு இன்னொருத்தி வந்து பார்த்து, இப்போல்லாம் அண்ணன் தங்கச்சி தான் வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணுறாங்க. அண்ணன் தங்கச்சி சொல்லிட்டு தெரியறது தான் வந்து ஓயோல போய் ரூம் போட்டுட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதெல்லாம் வந்து செந்தில் மாதிரி ஆளுங்கடி. வாட்? என்ன வாட்டு? ஷிவானி கிட்ட பேசும்போது நம்ம 2 பேரையும் அவன் சிஸ்டர்னு தானே பேசுவான். ஆனால் வாய்ப்பு கிடைச்சா மேலே கை போட்டான் பார்த்தியா? ராகினி வந்து பிரியா என்ன பேசுகிறா அப்படின்றவரு பார்த்தா, சீரியஸ் டி, இன்னைக்கு படம் பார்க்கும்போது செந்தில் ஷிவானி மேலே கை போட்டான் தெரியலையா? அப்படி கை போட்டால் உன் மேலேயும் வந்து தெரியாமல் விழுற மாதிரி வந்து டச் பண்ணியிருப்பான். ஸோ வாயை பிளந்தா ராகினி. உன் மேலே கை பட்டுச்சா? ஆமாம், தலையை வந்து அசைஞ்சாள் ராகினி. ஸோ பாப்கார்ன் என் மடிக்கு வந்ததுக்கப்புறம் பரத் எடுக்கவே இல்லை. அப்புறம் நான் வேணுமான்னு கேட்டால் கூட வந்து எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் மடியில் போய் வச்சதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து சாப்பிட்டான். ஸோ இதே செந்தில் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நம்ம மடியில் இருக்கிற பாப்கார்னில் கையை போடுற மாதிரி வந்து சொர்க்க வாசல்கிட்டயே கையை வச்சு வேலையை காட்டுறவனுங்க, அந்த மாதிரி ஆளுங்க அவனுங்கெல்லாம். ஸோ ராகினி யாருன்னா, நம்ம செந்திலோட ஆள் தான் ராகினி. ஸோ பிரியா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கதையை, பரத் கதை எல்லாமே முடிஞ்சது. பாலாக்கோட இன்ட்ரோலாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே வந்து மற்றவங்கெல்லாம் அவங்க ரூமுக்கு போக இவங்க 2 பேருமே கதவை மூடி 2 பேரும் பெட்டில் வந்து பாயிறாங்க. பட்டுன்னு பாஞ்சு 69 அந்த ஆங்கிளுக்கு போகிறாங்க. ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி அவங்களுடைய ஆசையை வந்து வசதியாக படுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ காலேஜ் ஹாஸ்டலில் 2 பேரும் ஒன்றா படிக்கும்போது இந்த பழக்கம் அவங்களுக்கு வந்து தொடங்கிச்சு. இப்போ வந்து ஷிவானி இல்லாத நேரத்தில் இவங்க 2 பேருமே, பிரியாவும் ராகினியும் வந்து இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2 வாரம் இப்படியே போகுது. ரயில்வே ஸ்டேஷன் போய் தன்னுடைய பாலா அக்காவை கூப்பிட வேண்டிய நாள் வந்துச்சு. பரத்தை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா பிரியா. ராகினி, பிரியா, பரத் 3 பேருமே போகிறாங்க. ஸோ ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது ஒரு அழகான பெண்ணை கண்ணை மூடாமல் அச்சு அசல் எச்சி ஊறல் ஒழுக ஒழுக வந்து பார்த்துட்டு இருந்தான் நம்ம பரத். ஸோ கிட்ட வந்தான். ஏய் பிரியா, இதுதான் உன் பரத் அண்ணாவா அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாள் பாலா. ஸோ இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பரத் அச்சு பார்த்தது வந்து அந்த பாலா அக்காவை தான். ஸோ என்ன மேட்டர்னா, 2 பேரும் அச்சு பார்த்தது வந்து மற்ற பேர் வந்து பார்த்துட்டாங்க. பரத்தை பார்த்தது வந்து பிரியா 2 பேரும் பார்த்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலாவுக்கும் வந்து மேட்ரை சொல்லி 3 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இவன் வந்து வெக்கத்தில் நின்று தலை குனிஞ்சு நிற்கிறான். என்ன மேட்ருனா வந்து பாலா அக்காவோட 2 வயசு 3 வயசு சின்னவன் தான் நம்ம பரத். ஸோ இவங்க கிடக்குறாங்க, நீ வா பரத், நம்ம போகலாம். ஸோ எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் உன்னை பரத்ன்னு கூப்பிட்றேன், நீ என்ன பாலான்னு கூப்பிடு, வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல. பின்னால் வந்துட்டு இருந்த பிரியா மற்றும் ராகினி வந்து திரும்பி பார்த்து முறைச்சான் பரத். ஸோ தன்னுடைய தங்கையை தவிர வயதுக்கு வந்த எந்த ஒரு பெண்ணையும் வந்து தன்னோட பைக்கில் உட்கார வச்சு வண்டி ஓட்ட பழக்கமே கிடையாது நம்ம பரத்துக்கு. ஸோ இருவரும் 2 பக்கமும் காலை போட்டு உட்காந்து பரத் வந்து பாலா வந்து பரத் மேலே கையை போட்டு, போகலாம் அப்படின்னு சொல்லி சத்தமாக வந்து சொல்கிறான் நம்ம பாலா அக்கா.
ஸோ உட்காந்து வண்டி கிளப்பும்போது, அவங்க முதல்ல முன்னால போட்டும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தான் பரத். "லக்கேஜ முன்னால வச்சுக்க முடியுமா பரத்?" அப்படின்னு சொல்லி பாலா கேட்குறா. அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த லக்கேஜ முன்னால நகர்த்துவத பிரியா மற்றும் ராகினி கண் கொட்டாம பார்க்குறாங்க. ராகினி, "ஏய் என்னடி பண்றாங்க?" அவளுக்கு அவன பிடிச்சிருக்குது. பாலாவுக்கு பரத்த பிடிச்சிருக்குது. "ஐயோ! அதுக்கு இப்படியா? எங்க வீட்ல பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அதான் வந்து மேடம் வந்த உடனே ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாரி வந்து சின காட்டுறாங்க." புரியல. வீட்ட விட்டு வந்த உடனே அந்த ஷிஃப்ட் எல்லாம் வந்து அது கண்ணுக்கு தெரியாம போறதால, சுதந்திர பறவையா இருப்பாங்கல்ல. அதனால கண்டவங்க கூட சுத்துற மாரி இவன் கூட வந்து சுத்திட்டு இருக்கிறான். ஏதோ மேடம் ஏதோ லவ்வர் கூட போற ரேஞ்சுக்கு பில்டப் குடுக்குறான். வேணும்னா பாரு, நாளைக்கே அவன் கூட வந்து அவ்ளோ ஆஃபீஸே போவா. அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணுவா பாரேன். ஸோ பாலாக்கா பைக் வாங்குற வர டிரைவர் பரத் தான். மாட்டிக்கிட்டு முழிக்க போறான் பரத். "என்ன பிரியா சொல்ற? வெயிட் பண்ணி பாரு உனக்கே புரியும்." ஸோ கிட்ட வந்து தன்னுடைய பைக்கை நிறுத்திய பிரியா, "இதெல்லாம் வந்து உனக்கு ஓவர்டி" அப்படின்னா. ராகினி, "நீ அங்க போ, பாலா இங்க வா" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. "நீ போடா, வந்தா அவங்க வரட்டும், வராட்டி போட்டும். நம்ம முன்னால போவோம்" அப்படின்னு சொல்லி பரத்தோட தோள் மேல கைய வச்சு தட்டி, "போடா செல்லம்" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ வண்டி நகர்ந்துச்சு. பாலாவ சைட் அடிக்க ரொம்பவே ஆசைப்பட்டான் பரத். "ப்ரோ அப்படி இல்லைன்னா தம்பி" அப்படின்னு சொன்னா எப்படி சைட் அடிக்க முடியும்? அதனால தான் வந்து அவள வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு நின்னான். ஸோ பாலாவே வந்து ஸ்டெப் எடுத்தான். ஸோ அவனுக்கு வந்து அந்த பரத் வந்து குழப்பத்துல இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சது. ப்ரோன்னு நெனச்சிட்டு இருக்கிறான் போல. ஸோ நண்பனா? இல்ல தம்பியா? அப்படின்ற ஒரு குழப்பம் அவனுக்கு இருக்கு. எந்த குழப்பம் வேணாம் அப்படின்ற மாரி வண்டியில போகும்போதே, தன்னுடைய முன் அழகு மாங்கனிகள வந்து அவனுடைய முதுகுல பச்சக் பச்சக்குன்னு படுற மாரி, வாண்டடா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஸ்லோவா போனாலுமே வந்து பாலா அவனுக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட் குடுத்தான். ஸோ இதுவரைக்குமே வந்து அந்த ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற வீட்லேருந்து வெளிய வர பொண்ணுங்க வந்து, "எப்படா இதெல்லாம் கிடைக்கும்? ஆசைப்பட்டு பார்த்துரணும்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியான ஒரு ஆள் பாலாக்கா. ஸோ இதனால வண்டியில அவங்க ஏரியாவுக்கு அந்த ஹாஸ்டலுக்கு போற வரைக்குமே, ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து முதுகுல வந்து இந்த ஸ்பா பண்ணி விட்டா நம்ம பாலாக்கா. ஸோ தன்னுடைய முன் அழகு மலைகள வச்சு நல்லா பரத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ட குடுத்தா. ஸோ பரத்தும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போனான். ஸோ பாலா அவங்க மத்தவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்டல்ல வந்து சேர்ந்து எல்லா ஃபார்மாலிட்டீஸும் முடிச்சுட்டு ரூமுக்கு போறாங்க. பாலா வந்து, "ஏய் பிரியா பரத் நம்பர் குட்றி." "எதுக்கு?" "நாளைக்கு அவன ஆஃபீஸ் கூட்டிட்டு போக சொல்ல தான்." ஸோ பிரியாவும் ராகினி 2 பேரும் ஒரு பார்த்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பரத்துக்கெல்லாம் கிளாஸ் இருக்கும். எத்தன மணிக்கு? 11 மணிக்கு. அப்போ என்ன வந்து ட்ராப் பண்ணிட்டு போகட்டும். "நீ பண்றது சரியில்ல பாலா." "நான் என்ன பண்ணேன்? அவன வந்து ட்ராப் பண்ண சொல்றது. இதுல என்ன இருக்கு?" பாலாவை பார்த்தால் பிரியா. ஸோ பாலா, "இது புது இடம். யாராவது ட்ராப் பண்ணா ஈஸியா இருக்கும்டி" அப்படின்னு சொல்லி சொல்றா. "சரி நான் ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லி பிரியா வர, "உனக்கு எது கஷ்டம்? எப்படியோ போ." மறுநாள் வந்து மண்டே மற்றும் செவ்வாய்க்கிழமை 2 நாள் வந்து பாலா ஆஃபீஸ்ல வந்து ட்ராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணான் பரத். ஸோ டியூஸ்டே நைட்டு வந்து 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. யாரு? பிரியாவும், பாலாவும். இது தொடர்பா வந்து சண்டை போட்டுட்டு பரத்த வந்து பாலா தவறா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா டிரைவர் மாரி அவன தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற. இது எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி பிரியா சொல்ல, "நீ அவன வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற. இது சரியில்ல. அவன் பாவம்" அப்படின்றா. "என்னது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்களா? இப்படி டிராப் அண்ட் பிக்கப் பண்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா?" அப்படின்னு சொல்லி சொல்றா. பாலா வந்து கேட்குறா, "நீ என்ன அவன லவ் பண்றியா? இவ்ளோ வந்து சீன போடுற?" "இல்ல." "அப்புறம் நான் பண்ணா என்ன உனக்கு?" "அப்போ உனக்கு வந்து அவன் மேல ஆசை இருக்கு." "நான் உன்ன மாதிரியெல்லாம் இல்ல." "இல்லன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து அவன் உன்ன விட 2 வயசு சின்னவன்டி." "ஆமா 4 வயசு பெரியவன்னா மட்டும் நம்ம வீட்ல சரின்னு சொல்லிடுவாங்களா என்ன?" "போடி." "ஆமா நீ சொல்றதும் சரிதான். நமக்கு லவ் மேரேஜ் குடுப்பன இல்ல தான் பிரியா. அப்புறம் ஏன்டி 2 நாள் அவன கூட சுத்துற? நீயும் தான் காரணம் பிரியா." "யாரு நானா?" "இது என்ன புது கதை? பொறுமையா கேளு." "சரி சொல்லு." பரத் வந்து நீ பரத்த பத்தி பேசும்போது நாள் என்கிட்ட என்ன சொன்ன? நம்ம அண்ணன் மாதிரியே ஒரு பையன் சொன்னேன். ஸோ அதுதான் பிரச்சனை." அப்படின்னு சொல்லி, "என்ன பாலா லூசு மாதிரி பேசுற? உனக்கு அப்படிதான் இருக்கும். சரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நம்ம 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சது யாரு? அண்ணன். நீ வந்து பரத்த பத்தி 2, 3 நாள் அவன் வந்து அண்ணன் மாதிரி அப்படி பண்ணான், இப்படி பண்ணான் அப்படின்னு சொன்னல்ல. ஆமா. அப்புறம் வந்து எனக்கே அவன பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. உன்கிட்ட அடிக்கடி அவன பத்தி கேட்டேன். அவன் கேரக்டர் நேர்ல பார்க்கும்போது முன்ப முன்னாடியே வந்து ஃபோன்ல பேசும்போதே புடிச்சிருச்சு. ஸோ நீயே அவன பத்தி விசாரிக்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து எதுக்கு இப்படி ஓவரா பண்ற? நீ இன்னும் வந்து கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட போற. ஆனா அவனுக்கு என்ன இதெல்லாம் வந்து டூ மச் பாலா. அவன் வந்து அண்ணன் மாதிரி பசங்க யாராவது விரும்புனா, அதுக்கப்புறம் வந்து அவங்க கிடைக்கலன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? உனக்கே தெரியும்ல. அவன் என்ன லவ் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கா என்ன? ஆமா. ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அவன்கிட்டயே பேசிறலாம். ஹலோ டேய் சொல்லு பாலா. பிரியா என்ன சொல்லு பாலாவா? ஏய் பிரியா
டேய் என்ன என் பேர் சொல்லி கூப்பிடுற? அது வந்து சும்மா. பாலா வந்து சொல்றா, பரத் உன்கிட்ட ஒன்று பேசணும். சொல்லுங்க. இப்போ மட்டும் மரியாதையா பேசுற? கொஞ்சம் சும்மா இரு பிரியா. பரத், நான் சொல்றது கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேளு. சரி. பாலா வந்து சொல்றா, என்ன ட்ராப் அண்ட் பிக்கப் பண்றதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்படிலாம் இல்லையே. நீ என்ன சைட் அடிக்கிறியா? அது பொய் சொல்லாம ஓப்பனா பேசுடா. ஆமா. லவ் பண்றியா? இல்ல. இனி லவ் பண்ற ஐடியா இருக்கா? அது அப்படி எதுவும் எண்ணம் இருந்தா அத வந்து மறந்துரு. ஏன்? எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓ! எனக்கு வந்து உன்ன பிடிக்கும். ஆனா எங்க வீட்ல நெறைய கிறுக்கனுங்க இருக்கானுங்க. அதுக்கு வந்து எங்கள கொல்லவும் வந்து தயாரா இருக்கக்கூடிய பைத்தியக்காரங்க தான். ஸோ புரியல பாலா. டேய் எனக்கு வந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஜாலியா எந்த லவ் அப்படின்ற எந்த ஃபீலிங்கும் இல்லாம உன்னால பழக முடியும்னா, நாளைக்கு வந்து காலையில என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ. இல்லன்னா வந்து அதுக்கு மேல நம்ம பேசிக்க வேணாம். ஸோ அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படி யோசிக்கிறாங்க. என்னாச்சு? ஒரு வேளை உனக்கு வந்து ஆசை தூண்டி விட்டு, அதுக்கப்புறம் நீ வந்து லவ் பண்ணி கஷ்டப்படுறதெல்லாம் ரொம்ப ய உனக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பிரியா நினைக்கிறா. ஆமா, அதான் பேசுறோம். திரும்பவும் வந்து சொல்றேன். எனக்கு வந்து ஜாலியா ஊர் சுத்த தான் ஆசை. அததான் வந்து உன்னால இத வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீ முடிவு பண்ணிக்க. ம். பாலா வந்து "நல்ல முடிவெடுடா" அப்படின்னு சொல்லி பாலா சொல்றா. சரி. கான்ஃபரன்ஸ் கால் வந்து முடிச்சாங்க. ஸோ ஃபோன் பேசி முடிச்ச உடனே பரத்துக்கு வந்து மெசேஜ் பண்றா பிரியா. ஸோ மறுநாள் வந்து வாசல்லே வந்து நின்னான் பரத். 2 பேருமே பல வருஷங்களா பேசி பழகுன ஃப்ரெண்ட்ஸ் மாரி அதிகமா ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ பாலா வந்து சென்னை வரதுக்கு முன்னாடியே பாலாவும், பிரியாவும் ஊருக்கு போறதுக்கு ஒரு நாள் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நாளும் வந்துச்சு. அதுதான் வெள்ளிக்கிழமை. ஸோ ப்ராஜெக்ட் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பாலா சொல்ல, அன்னைக்கு அந்த கிளம்பும்போது முன்னாடி சொல்ல, நைட்டு டெலிவரி பண்ணணும் என்னால ஊருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா பாலா. பிரியாவுக்கு ஒரு டவுட்டு. புது கம்பெனியில சேர்ந்து 2 வாரம் தான் ஆகல. அது எப்படி உனக்கு வந்து புதுசா டெலிவரி பண்ற அளவுக்கு ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஒருவேளை பரத் கூட ஊர் சுத்துற தாட்ல வந்து போய் சொல்றாளோ அப்படின்னு சொல்லி நினைச்சா. ஸோ அவளும் கிளம்பி ஊருக்கு போயிட்டா அதுக்கப்புறம். மண்டே வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாலாவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சில துணிமணிகள்லாம் கொடுத்துட்டு ஊரில் கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பாலா கிட்ட பேசும்போது நான் கொஞ்சம் இரு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு அவசரத்தில் ஃபோனை வந்து லாக் பண்ணல யாரு நம்ம பாலா. பாலா மொபைல் ஸ்க்ரீனில் பரத் அண்ட் பாலா 2 பேருமே சேர்ந்து எடுத்துட்ட ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. அத எடுத்து பார்த்தா பிரியா. அந்த ஃபோட்டோ மகாபலிபுரத்தில எடுக்கப்பட்டது அப்படின்றது தெரியுது. அப்படின்னா, அக்கா தன்கிட்ட வந்து வேலை அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து பாலா அண்ட் பிரியா 2 பேருடைய மொபைல், வாட்ஸ்அப்பும் வந்து மெசேஜ் டோன். பரத் கிட்ட இருந்து 2 பேருக்குமே வந்து மெசேஜ். எனக்கு எப்போ எனக்கு வந்து பால் எப்போ குடுப்ப? அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து ரிவ்யூல காட்ட, ஒரு கணம் வந்து நடுங்கி போயிட்டா பிரியா. ஸோ பாத்ரூம விட்டு வெளிய வந்த பாலா கிட்ட தன்னுடைய ஷாக்க வந்து காட்டிக்காம சாதாரணமா பேசுற மாரி, "வீக்கெண்ட் எப்படி போச்சு பிரியா? சாரி வீக்கெண்ட் எப்படி போச்சு பாலா?" அப்படின்னு சொல்லி பிரியா கேட்கிறா. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து லேட் நைட் ஆயிடுச்சு வேலை முடிக்கிறதுக்கு. 9 மணி ஆச்சு. அப்புறம் வந்து பரத் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டான். 2 பேருமே சாப்பிட போனோம். ஒரு 10, 11 மணி ஆயிடுச்சு ஹாஸ்டல் வரதுக்கு. 2 பேருமே வாசல்ல சண்டை போட்டாங்க. யாரு வார்டனும் வந்து செக்யூரிட்டியும். "இவ்வளோ லேட்டா வந்தா எப்படி?" அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டுருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து பாலா சொன்னது போல இந்த மாரி வேலைகள்லாம் நடந்துச்சு தான் அன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ வந்து 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியில வந்து பைக் ஏறி, மறு நிமிஷமே வந்து பாலா படக்குன்னு வந்து பின்னாடி 2 பேர் இன்னும் உட்காரலாம் போல. அப்படி அந்த அளவுக்கு கேப்பே விடாம பரத் முதுகுல போய் ஒட்டிக்கிட்டா. தன்னுடைய 2 மலைகள வச்சு அழுத்தி ஒட்டிக்கிட்டா. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாஞ்சா. பரத் வந்து முதல் முறையா ஒரு பெண் இப்படி நடந்துக்கிறதால அவனுக்கு வந்து பைக் ஓட்டவே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி பைக்க ஒரு பக்கம் நிறுத்திட்டு, "என்னடா ஆச்சுன்னு?" கேட்குறான். "எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பின்னால தள்ளி உட்காரேன்." "ஏன்டா இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல? அவன் அவன் எப்படா இப்படி ஒரு பொண்ணு கிடைப்பா, மேல இடிப்பா அப்படின்னு சொல்லி அலையுவானுங்க. நீ ரொம்ப நடிக்கிற. முதல்ல நடிக்காம கிளம்பு." அப்படின்னு சொல்லி முதுகுல அடிச்சா. "ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பின்னால போயேன்." அப்படின்னு சொல்லி மறுபடியும் பரத் சொல்ல, "முடியாது." அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆன, "உன்ன வந்து பொளந்துருவேன்." அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து முதுகுல வந்து அணைச்சு நின்னவ இப்ப வந்து வயிறோட கட்டி பிடிச்சுக்கிட்டா. "ஸோ ஏதாவது ஹோட்டல்ல போய் நிறுத்து." அப்படின்னு சொல்லி முதுகுல வந்து சாஞ்சுக்கிட்டா. ஸோ அப்புறம் வந்து 2 பேருமே போய் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. பாலா வந்து பிரியா கிட்ட சொன்ன மேட்டர்லாம் உண்மைதான். எங்க ஹாஸ்டல்ல நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலாவும், பரத்தும் மகாபலிபுரத்தில போய் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸிங். இந்த கதைய பில்ட் பண்ற மாரியான ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நடிகைய இமேஜின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க.
ஸோ பரத்தும் மீனாவும் கூடிய சீக்கிரம் சந்திப்பாங்க. அதுதான் பெரியம்மா ஸ்டோரீஸ். இப்போ வந்து இந்த சின்ன சின்ன மேட்டர்லாம் நம்ம முடிச்சுட்டு போயிட்டு பெரிய மேட்டருக்கு வருவோம். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இன்ஸ்டா லிங்க் இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க ஹோம் பேஜில். ஸோ அதில் வந்து அந்த பயங்கரமான இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டோரிஸ் இல்லாமல் வேறு மாதிரியான ஸ்டோரிஸ் ஆக்டர் நேமை வச்சு வெறித்தனமான ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. ஜோதிகா, அண்ணே, அப்புறம் வந்து காஜல், ஸ்னேகா, த்ரிஷா மாமின்னு சொல்லி பல ஸ்டோரிஸ் வந்து போட்டிருக்கோம் பேரை வச்சு. ஸோ அதோடைய ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.